தங்கமயில் கல்யாணம் நடந்து முடிஞ்சதும் முடிஞ்சு இப்போ மிச்ச 2 மருமகர்கள் தான் ஏகப்பட்ட பிரச்சனையாக இருக்குது பாண்டியன் ஷோஸ் வீட்டில். ஏன்னா வந்து கம்ப்ளீட்டாக ரொம்ப நல்லவங்களாம் வந்து தங்கமயில் காலையிலே எழுந்திரிச்சு கோலம் போட்டு எல்லாம் சமைச்சு வச்சு காஃபி போட்டு டீ போட்டு, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து குளிச்சு பூஜை ரூம்லேருந்து அப்படியே சாம்பிராணி புகையோட வெளில வரதை பார்த்தா குடும்பமே ஷாக் ஆகுது. அதில் வேறு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அப்படியே வந்து ரொம்ப நல்ல பேர் வாங்குற மாதிரி 4 மணிக்கே எழுந்திரிச்சிட்டேன் நான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்னும் தூங்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னு கேட்குறதுலேருந்து அவங்க அம்மா சொல்லி கொடுத்த விதத்தினால இவங்க வந்து ஒரு போட்டியாகவே நினைக்கிறாங்க. அந்த 3 மருமகளுக்கும் இடையில் ஒரு போட்டி மாதிரி தான் நினச்சி நம்ம தான் நல்ல மருமகன் பேர் வாங்கணும், அதனால் இப்படியாவது ஒன்று செஞ்சுட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இதில் வேறு வந்து தூங்கிட்டு இருந்த செந்திரை எழுப்பி அவர் வேறு ஐயோ நான் அலறி கடத்தில் இவங்க கண்ணை மூடிட்டே வெளில ஓடி வந்தால் மீனா முறைச்சிட்டு இருக்காங்க, ஏமா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியே போயிட்டு இருக்க கதையில் இவங்க நல்ல பேர்லாம் வாங்கி ரொம்ப சூப்பர் மருமகப்பா நான் கூட்ட அந்த மருமகன் பாண்டியன் சொல்லிட்டு இருக்கிற சமயத்தை கடைசியாக தங்கமயில் சொன்ன பொய்கள், அவங்க குடும்பம் பண்ண ஃப்ராடுத்தனம்லாம் வெளில வந்தால் பெரிய ஷாக் ஆகிடும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.